ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழி 10ஆம் பத்து 4ஆம் திருமொழி. யசோதை கண்ணனை முலை உண்ண அழைக்கிறார். சந்தமலர் குழல் தாழ தான் உகந்து ஓடி தனியே வந்து என் முலை தடந்தன்னை வாங்கி நின் வாயில் மடுத்து நந்தன் பெற பெற்ற நம்பி நான் நுகந்து உண்ணும் அமுதே எந்தை பெருமானே உண்ணாய் என்னம்மம் சேமம் உண்ணாயே. என்னம்மம்னா என்னுடைய முளைப்பாலை சாப்பிடு, என்னுடைய தாய்ப்பாலை சாப்பிடுன்னு கூப்பிட்றான். எப்படி வரணும்? சந்தமலர் குழல் தாழ்ந்து, தலையில் பெருமாள் பூ வச்சுட்டுருக்கான், அதெல்லாம் தாழ முடியாது. தான் உகந்து ஓடி வேகமாக ஓடி வரணும். தனியே வந்து என் முலந்தன்னை வாங்கி என்னுடைய முலையை பற்றி நின் வாயில் மடுத்து நந்தன் பெற்ற நம்பி அப்படின்னு கூப்பிட்றார். நந்தகோபாலனுடைய பையனே வாரும். நான் உகந்து உண்ணும் அமுதே, நான் எனக்கு அமுது போன்றவனேங்கிறத உகந்து உண்ணும் அமுதே எந்தை பெருமானே உண்ணாய் என்னம்மம் என்னுடைய தாய்ப்பாலை சாப்பிடு. சேமம் உண்ணாய், உனக்கு உகந்தது சேமம், உனக்கு நல்லது செய்கிற என்னுடைய முளைப்பால் சாப்பிடாயின்னு சாப்பிட கூப்பிடுற. திருப்பதிக்கெல்லாம் சந்தமலர் குழல் தாழ தான் நுகந்து ஓடி தனியே வந்து என் முளைத்தடம் தன்னை வாங்கி நின் வாயில் மடுத்து நந்தன் பெற பெற்ற நன்பி நான் நுகந்து உண்ணும் அமுதே எந்தை பெருமானே உண்ணாய் என்னம்மம் சேமம் உண்ணாயே. இதுதான் சேமமான உனக்கு உணவுங்கிற. வங்கமரிகடல் வண்ணா மாமுகிலே ஒக்கும் நம்பி செங்கண்ணெடிய திருவே சங்கம் செங்கமலம் புரைவாயா கொங்கை சுரந்திட உன்னை கூவியும் காணாது இருந்தேன் எங்கிருந்தாய் ஆயர்களோடும் என் விளையாடுகின்றாயே. சரி, வங்காமரிகடல் கடல் போன்ற மன்னனே, மாமுகிலே ஒக்கும் நம்பி முகில் போன்றவனே, செங்கண்ணெடிய திருவே சிவந்த நீண்ட கண்களை உடைய என்னுடைய செல்வமே, செங்கமலம் புரை வாயாம் கமலம் போன்ற வாயின்னு சொல்கிறார் அவர். கொங்கை சுரந்திட உன்னை கூவியும் காணாதிருந்தேன். என்னுடைய முலை பால் சுரப்பதற்கு தயாராக இருக்குது. அப்போ கூப்பிட்டேன், நீ வரல. இல்லை, எங்கே இருந்திருந்தேன். எங்கிருந்தாய் ஆயர்களோடும் என் விளையாடுகின்றாயே, எங்கே போய் தொலைந்தாய், ஆயர்களோடு என்ன விளையாடுகிறாய். உங்களால் படிக்க முடியும்னு நினைக்கிறேன், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அடுத்த பாசுரம் பார்க்கலாம். திருவில் பொலிந்த எழிலார் ஆயர்தம் பிள்ளைகளோடு தெருவில் திளைக்கின்ற நம்பி செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு உருகி என் கொங்கையின் தீம்பால் ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற மருவி குடங்கால் இருந்து வாய் முலை உண்ணறிவாராய். திருவில் பொலிந்த எழிலாராயர்தம், எல்லாருமே திருவில் பொலிந்த ஆயர்களெல்லாம் அவ்வளோ அழகானவர்களாம். பிள்ளைகளோடு தெருவில் திளைக்கின்ற நம்பி, அத்தமார் திருவில் விளையாடுற நம்பி செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு நீ செய்கின்ற விஷமங்களை எல்லாம் பார்த்து உருகி என் கொங்கையின் தீம்பால் ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற என்னுடைய பால் சுரக்க ஆரம்பிச்சுடுது. மருவி குடங்கால் என்னுடைய மடியிலிருந்து வாய் முலை உண்ண நீ வாராய். ஸ்பெஷலாக அர்த்தம் சொல்லணும்னு தேவையில்லை, பாசனம் படிச்சுடுறேன். திருவில் பொலிந்த எழிலார் ஆயர்தம் பிள்ளைகளோடு தெருவில் திளைக்கின்ற நம்பி
செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு உருகி என் கொங்கையின் தீம்பால் ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற இல்லை அந்த முளைப்பாலை மருவி குடங்கால் இருந்து வாய்முலை உண்ட நீபாராய் மக்கள் பெருந்தவம் போலும் வையத்து வாழும் மடவார் மக்கள் பிறர் கண்ணுக்கு ஒக்கும் முதல்வா மதக்களிறு அன்னாய் சக்கர் இளம்பிறை தின்னை வாங்கி நின் கையில் தருவன் ஒக்கலை மேல் இருந்து அம்மம் உகந்து வினிது உண்ண நீ பாராய் மக்கள் பெருதவம் போலும் வையத்து வாழும் மடவார் மக்கள் பிறர் கண்ணுக்கு ஒக்கும் முதல்வா மதகளிறு அன்னாய் சக்கர் இளம்பிறை தன்னை வாங்கி நின் கையில் தருவன் ஒக்கலை மேல் இருந்து அம்மம் உகந்து இனிது உண்ணவாராய். அர்த்தம் புரியுது. மக்கள் விருதவம் போலும் வையத்து வாழும் மடவார் மக்கள் பிறர் கண்ணுக்கு ஒக்கும். இந்த இடத்துல விசேஷம் என்னன்னா, மற்ற பெண்களுடைய அதெல்லாம் ஆசைப்படுவாளாம். ஒன்றை மாதிரி குழந்தை பிறக்கணும்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். வையத்து வாழும் மடவார் உலகத்தில் வாழ்கின்ற ஸ்திரீயுடையவரும் மக்கள் மற்றும் உள்ள மனுஷர்களுடையவும் கண்களுக்கு மகள் பெருந்தவம் போலும் ஒக்கும் முதல்வா பிள்ளை பெறுவதற்கு நோர்க்கும் நோன்புதான் திருவடி கொண்டதோ என்று கொள்ளும்படியாக இருக்கிற முதல்வா. அதாவது பிள்ளை பெறுவதற்கான தவம் இருக்கோ இல்லையோ, அந்த தவத்தை ஒக்கின்ற இந்த முதல்வன் ஆதிபுருஷனே மதக்களிறு அண்ணாய் மதம் பிடித்த யானை போன்றவனே சக்கர் இளம்பிரம் தன்னை செவ்வானத்தில் இருக்கிற பாலச்சந்திரனை வாங்கி பிடித்து உன் கையில் தருவன் ஒக்கலை மேலிருந்து என்னுடைய இடுப்பில் இருந்து அம்மம் என்னுடைய முளைப்பாலை உவந்து இனிது உண்ணவாராய். பாசுரம் படித்தா இன்னும் புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதாவது நாம் தவம் இருக்க, அதாவது நோன்பு போல இருக்கிறான பெருமாள். திருப்பி படிக்கிறேன். மக்கள் பெரும் தவம் போலும் வையத்து வாழும் மடவார் மக்கள் பிறர் கண்ணுக்கு ஒக்கும் முதல்வா. நாம் படிக்க வேண்டியது மடவார்ன பெண்கள் ஆண்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறான்னா, இந்த நாம் பிள்ளை வேண்டி செய்கின்ற நோன்பினுடைய வடிவத்தையே ஒக்குகின்ற இந்த கண்ணனா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மதக்களிறு அண்ணாய் சக்கர் இளம்பிறை தன்னை வாங்கி உன் கையில் தருவன் ஒக்கலை இடுப்பில் மேலிருந்து அம்மம் உகந்து இனிது உண்ணவாராய். அப்புறம் பாப்பா. மைந்தகரும் குஞ்சி மைந்தா மா மருதூடு நடந்தாய் வித்தகனே விரையாதே வெண்ணை விழுங்கும் விகிர்தா இத்தனை போதன்றி எந்தன் கொங்கை சுரந்திருக்ககில்லா உத்தமனே அம்மம் உண்ணாய் உலகளந்தாய் அம்ம உண்ணாய் மைத்த கருங்குஞ்சி மைந்தா ரொம்ப கருமையான கூந்தலை உடைய பையனேன்னு கூப்பிடுறான். மாமருதூடு நடந்தாய் இணைந்த இரு மருத மரங்களுக்கு நடுவே நடந்தாயா தவழ்ந்தாயான்னு புரிஞ்சுக்கலாம். வித்தகனே விளையாட்டுக்காரனே விரையாதே ஓடி போகாதே வேகமாக போகாதே வெண்ணை விகிழ்ந்தும் விகிர்தா வெண்ணை திருடி சாப்பிடுகின்ற பொல்லாதவனே இத்தனை போது அன்றி எந்தன் கொங்கை சுரந்திருக்ககில்ல இனிமேலும் என்னுடைய முளை பாலை சுரந்து கொண்டிருக்க மாட்டாது. உத்தமனேன்னு வேற கூப்பிடுறா. உத்தமனே அம்ம முன்னாய்
உலகளந்தாய் உலகத்தை அளந்த திருவிக்கிரமனே அம்மா முன்னாய் படிக்கலான்னு இருக்கிறேன். மைத்த கருங்குஞ்சி மைந்தா மாமருதூடு நடந்தாய் வித்தகனை விரையாதே வெண்ணை விழுங்கும் விகிர்தா இத்தனை போது அன்றி எந்தன் கொங்கை சுரந்திருக்ககில்லா உத்தமனே அம்மம் உண்ணாய் உலகளந்தாய் அம்மம் உண்ணாய். பார்ப்போம். பிள்ளைகள் செய்வன செய்யாய். கரெக்டா? பேசின பெரிதும் பலிகை கள்ளம் மனத்தில் உடையை காணவே தீமைகள் செய்தி உள்ளம் உருகியன் கொங்கை ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற பள்ளி குறிப்பு செய்யாதே பால் அமுதுண்ண நீ வாராயே. பிள்ளைகள் செய்வன செய்யாய். சாதாரண குழந்தைகள் செய்கிறது நீ செய்யறதில்லை. பேசின பெரிதும் வலிகை. பேச்சில் நீ ரொம்ப வலிமையானவன். வலியைனா வலிமையானவன் அர்த்தம். அப்புறம் கள்ளம் மனத்து உடையை. ரொம்ப கள்ளமெல்லாம் இருக்கும் உன்னோட மனசில். கள்ளம் உடையை காணவே தீமைகள் செய்தி. எல்லாரும் பார்க்கும்படியாகவே நீங்கள் விஷமங்கள் செய்கிறாய், தீமைகள் செய்கிற. செய்தினா செய்கிறாய்னு புரிஞ்சுக்கலாம். உள்ள முருகியன் கொங்கை ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற என்னுடைய முளைப்பால் சுரக்குகின்றது. பள்ளி குறிப்பு செய்யாதே. தூங்குவது போல் பாவனை செய்யாதே பால் அமுதுண்ண நீ வாராய். பிள்ளைகள் செய்வன செய்யாய். பேசின் பெரிதும் வலியை உள்ளம் கள்ளம் மனத்தில் உடையை காணவே தீமைகள் செய்தி உள்ளம் உருகியன் கொங்கை ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற பள்ளி குறிப்பு செய்யாதே பால் அமுதுண்ண நீ வாராய் அப்படின்னு படிச்சுன்னே போகலாம். அடுத்த பாசுரம். தன் மகனானவன் பேச்சு தான் முலை உண்ண கொடுக்க வன்மகனாய் அவள் ஆவி வாங்கி முலையுண்ட நம்பி தன் மகன் ஆய்மகளோடு நாளிலமங்கை மணாள என் மகனே அம்மமுன்னாய் என் அம்மம் சேமம் உண்டாயே. இதான் வித்தியாசமாக தன் மகனானவன் பேச்சிதான் முலை உண்ண கொடுக்க வன்மகனாய் அவள் ஆவி வாங்கி முலையுண்ட நம்பி நன்மகளாய் மகளோடு நானில மங்கை மணாள என் மகனே அம்மமுன்னாய் எண்ணம்மம் சேமம் உண்டாயே. தன் மகனானவன் பேச்சிதான் முலை உண்ண கொடுக்க அவன பேச்சு புதனை முலை கொடுத்தால் சாப்பிட்றதுக்கு வன்மகனாய் வலிய மகனாய் அவள் ஆவி வாங்கி முலை குண்ட நம்பி அவள் ஆவியை வாங்கி. அது தன் மகனாய் தன்னுடைய மகனாக தாயாக வந்தாள். தாயான தன் மகனான ரொம்ப அம்மா அப்படி குழந்தைகிட்ட பாசம் காட்டுவோம் அது மாதிரி வந்தாளுங்கிறத தன் மகனாய் அவன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நன்மகளாய் மகளோடு நப்பின்னை பிராட்டியோடு நான் இளவங்கை மணாளா பூமி பிராட்டியினுடைய மணாளா என் மகனே அம்மம் உன்னாய் என் அம்மம் சேமம் உன்னாயே சேமம் உன்னாயே. அப்புறம் இதுதான் விஷயம். நுந்தம் அடிகள் முனிவர் உன்னை நான் என் கையிற்கோலால் நுந்திட மோதவும் கில்லேன் நுங்கள் தம்மானிரை எல்லாம் வந்து புகுதரும் போது வானிடை தெய்வங்கள் காட அந்தியம்போது அங்கு நில்லேல் ஆழியங்கையனே வாராய். இந்த இடத்துல நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறது நுந்தமடிகள் உன்னுடைய பக்தர்கள் முனிவர்கள் இவர்களெல்லாம் நொந்திட அவர்களெல்லாம் வருத்தப்படும்படியாக உன்னை நான் என் கையிற்கோலால் என்கிட்ட கையில் வச்சுட்டு உன்னை என் கையில் வச்சுட்டுருக்க குச்சியினால் மோதவும் கில்லே என்ன உன்னால் அடிக்க முடியாது. அது உந்தம் அடிகள் முனிவர் நொந்திட அவர்களெல்லாம் வருத்தப்படும்படியாக என் கையில் குச்சி கொண்டு உன்னை அடிக்க முடியாது என்னால்.
நுங்கள்தம் ஆனிரை எல்லாம் நுங்கள்னு கண்ணனுக்கே சொல்கிற கண்ணனுடைய ஆனிரைகளெல்லாம் மேய்ந்து விட்டு வந்து பூதரும் போது இப்போ சாயங்காலம் ஆகிடுது. வானிடை தெய்வங்கள் காண வானத்திலிருந்து தெய்வங்கள் பார்க்கும்படியாக அந்தியம்போது அங்கு நில்லை. சாயங்காலம் ஆயிடுத்து, அங்கே நிற்காதே ஆழியங்கையனே வாராய். படிக்கிறேன். நுந்தம் அடிகள் முனிவர் உன்னை நான் என் கையிற்கோலால் நொந்திட மோதவும் கில்லே. உன்னுடைய அடிகளும் முனிவர்களும் வருத்தப்படும்படியாக உன்னை என்னால் அடிக்க முடியாது. நுங்களமானிரை எல்லாம் வந்து பூதரும் போது சாயங்காலம் ஆகிடு. போதுன்னா சாயங்காலம் ஆகிடு. அந்த பொழுது வானிடை தெய்வங்கள் எல் காண அந்தியம் போது அங்கு நில்லேல் ஆழியங்கையனே வாராய். பெற்ற தலைவன் எங்கோமான் பேரருளாளன் மதலாய் கற்ற சுற்ற குழாத்து இளங்கோவே தோன்றிய தொல் புகழாளா கற்றினந்தோறும் மறித்து காணம் திரிந்த களிரே. ஏற்றுக்கு என்னமுதம் உண்ணாதே எம்பெருமான் இருந்தாயே. பெற்ற தலைவன் எங்கோமான். பெற்றன்னா ஆனிரைகள் வைக்கின்ற ஆயர்களுக்கெல்லாம் தலைவனான எங்கோமான் நந்தகோபனுடைய பேரருளாளன் மதலாய். அந்த பேரருளானுடைய நந்தகோபனுடைய பிள்ளையேன்னு கூப்பிடுறான். சுற்ற குழாத்து இளங்கோவை. சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ராஜாவை போல இருக்கிறவனே. தோன்றிய தொல் புகழாளா. ரொம்ப புகழை உடையவனே. கற்றினந்தோறும் மறித்து கன்றுகளை எல்லாம் மறித்து அவர்களுக்கெல்லாம் நீரூட்டி காணம் திரிந்த களிரே. காட்டில் திரிந்த யானையை போன்றவனே. எற்றுக்கு என் அமுதம் உண்ணாது. என்னுடைய பாலை முதைப்பாலை உண்ணாது எற்றுக்கு எதுக்குத்தான் எம்பெருமான் இருந்தாயே. படிக்கலாமா? பெற்ற தலைவன் என் கோமான் பேரருளாளன் மதலாய் சுற்ற குழாத்து இளங்கோவே தோன்றிய தொல் புகழாளாம் கற்றினம் மறித்து காணம் திரிந்த களிரே. எற்றுக்கு என் அமுதம் உண்ணாதே எம்பெருமான் இருந்தாயே. அப்புறம் இம்மை இடர்கட வேண்டி ஏந்து கெழில் தோள் கலிகன்னி செம்மை பருவநூல் கொண்டு செங்கண் நெடியவன் தன்னை அம்மமுன் என்று உரைக்கின்ற பாடல் இவை ஐந்தும் மெய்மை மனத்து வைத்து ஏத்த வினைகள் வேத்த வினவர் ஏத்த வினரகலுமே அவளும் அழுகுமே. கலித்தா விஷயா அர்த்தம் பார்க்கலாமா? இருக்கும். இது பல சொல்லி பாசுகிறோம், கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கலாம். வேறு எதுவும் கடைசியாக வந்து படிக்கலாம். இம்மை இடர்கட அர்த்தம் பார்த்தா புரிஞ்சிடும். இம்மை இடர்கட வேண்டி இம்மை இடர்கட கெழில் ஏந்து தோள் கலிகன்னை அழகிய தோளை உடைய திருமங்கை ஆழ்வார். இம்மை இடர்கட வேண்டி இப்பிறவில் உண்டான இடர்களெல்லாம் அழிய வேண்டி செங்கண்ணடியவன் தன்னை புண்டரி காட்சனான சர்வேஸ்வரனை நோக்கி செம்மை நூல் பலுவல் கொண்டு சிறந்த சாஸ்திரமாகிய அருளை செயலை கொண்டு சேமம் உன் என்ன உரைக்கின்ற முளைப்பால் உண்ணவா என்று அழைப்பதான பாடல் ஐந்தும் வந்து 10 பாசுரங்களையும் மெய்மை யதார்த்தமான அன்பு பொலிய மனத்து வைத்து நெஞ்சிற்கொண்டு ஏத்த நாம் துதிக்கும் அளவில் விண்ணவர் ஆகலுமாம். நித்திய சூரியர்களாய் நாம் நித்திய சூரியர்களாக அவர்களுக்கு நேரும். இப்படின்னு இப்போ வந்து பாசுரத்தை கரெக்டாக படிச்சு விடலாம். இம்மை இடர்கட வேண்டி
ஏந்து எழில் தோள் கலிகன்னி செம்மை பனுவல் நூல் கொண்டு செங்கண் செங்கண்ணடியவன் தன்னை அம்மம் உன் என்று உரைக்கின்ற பாடல் இவை ஐந்தும் மெய்மை மனத்து வைத்து ஏத்த விண்ணவர் ஆகலுமாமே. முற்றிலும் நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.